Shri Ram Jai Ram Jai Jai Ram 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 जानकी कांत स्मरणं भजे शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाध्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या सुस्तं नमामि गजाननं वाकर्थाविव सम्पृक्तो वाकर्थः प्रतिपक्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृत्युतरभनिराटे भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहं समचरणसरोजं सान्द्रनीलाम्भुतापं जगन्निहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालाकन्दरं कञ्चनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टवरप्रदं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोहत अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनं सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं ஸ்ரீஸ்பதியான பகவானோட பரம கருணையினாலையும் எல்லாம் வல்ல சத்குருநாதனோட கிருபையினாலையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுதீனமாக அமையிறது. இப்பேற்பட்ட இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பக்த சரித்திரம் அப்படின்னா ஜகத்குரு துகாராம் சுவாமிகள் அவருடைய சரித்திரம் யதாசக்தி பார்ப்போம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே எடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடைந்தங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் பாடின வாசனம் இது. இது ஒரு பக்தரோட வாழ்க்கையில நிஜமா நடந்தது. எந்த பக்தர்னு சொன்னா, நம்ம பாரத தேசத்துல மகாராஷ்டிரால பண்டரி கஷேத்திரத்துல பரம பாண்டுரங்க பக்தனா இருந்த நாமதேவ சுவாமிகள். நாமதேவ சுவாமிகள் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானை குறிச்சு நிறைய அபங்கங்கள்லாம் பண்ணினா. பகவான்கிட்ட சங்கல்பம் பண்ணிட்டார், 100 கோடி அபங்கம் சுவாமி கிட்ட பாடுவேன் அப்படின்னு. அவருக்கு 60 கோடி அபங்கம் எழுதுறதையே பாடுறதையே வயசாயிடுது. உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசு ஆயிடுத்து அவருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது சுவாமி சந்நிதிக்கு போனாலும் பாண்டுரங்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்ட, சரீரம் வார்த்தக்கியமா ஆயிடுது, ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, நான் உங்கள்கிட்ட 100 கோடி அபங்கம் சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டேன்.
எனக்கு இனிமே இந்த சரீரம் வேண்டாம், நான் திரும்ப இன்னொரு சரீரம் எடுத்துட்டு பால்ய சரீரத்துல இருந்துட்டு மேற்கொண்ட அபங்கங்கள்லாம் நான் பண்றேன்னு சொல்லி சுவாமிகிட்ட பண்ணிட்டார், பிரார்த்தனை பண்ணிட்டார். சரி, இந்த சரீரத்தை என்ன பண்றது? காலகதி அடைஞ்சிட்டோம்னா சரீரத்தை கொண்டு தகனம் பண்ணிடுவா. தகனம் பண்ணா நெருப்பு சாப்பிட்டுடும். இல்ல தகனம் பண்ண வேண்டாம் அப்படின்னா பூமியில புதைப்பா. பூமியில புதைச்சா உள்ள இருக்கிற ஜீவன்கள்லாம் சாப்பிட்டுடும், புழு பூச்சிலாம் சாப்பிட்டுடும். சரி, இதெல்லாம் வேண்டாம், நாராயணா நாராயணா, இங்க ஜலத்துல எடுத்து விட்டெறிஞ்சிடலாம்னா ஜலராசிகள்லாம் சாப்பிட்டுடும். சரி, இதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு எங்கேயாவது காட்டுல கொண்டு போய் மலையில எங்கேயாவது போட்டோம்னா காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள்லாம் சாப்பிட்டுடும். இப்படி எல்லாம் சாப்பிடுறதுக்காக இந்த ஜீவன், இந்த சரீரம் இருக்கு. பகவான குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அபங்கம் பண்ணின இந்த சரீரத்தை வீணடிக்க கூடாதுன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இன்னைக்கும் போனேன்னா பண்டரிபுரம் போனேன்னா பாண்டுரங்க கோயிலுக்கு பார்த்து உள்ள போறதை பார்த்தேன்னா நாமதேவ சுவாமிகளோட படியினே ஒண்ணு இருக்கும். நான் இந்த படியிலேயே கடந்து விடுறேன், படியிலேயே ஐக்கியமாயிட்டார். அந்த படியை தாண்டி மிதிச்சுதான் பகவானை பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரோட பாதமும் அடியன் மேல படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே படியா ஆயிட்டாரா. அந்த படியோட படியா அப்படியே ஆகிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பக்தாலாம் என்ன பண்றா அப்படின்னா, அது என்ன குருவாச்சேவர் நாமதேவ சுவாமிகள் அபங்கம்லாம் பண்ணியிருக்காரு. அவரை மிதிக்கப்படான்றதுக்காக அந்த என்ன பண்ணிருக்காங்க, ஒரு படம் மாதிரி வச்சு 2 புஷ்பத்தை போட்டுட்டு தாண்டி போறது, இல்ல வேற வழியா சுத்தின்னு போறதுன்னு இன்னைக்கு நாமதேவ படியை தொட்டு நமஸ்காரம் போறான். அப்படி அவர் இந்த சரீரத்தை வீணடிச்சிடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியோட சந்நிதியிலேயே படியா கடந்தாராம். குலசேகர ஆழ்வார் அவரோட இது பாட்டில் இருக்கிறத, படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே, அவன் படியில இருந்து உன்னோட முகார விந்தத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இது நாமதேவ சுவாமிகளோட சரித்திரத்துல சத்தியமா இருக்கு. அப்படி நாமதேவ சுவாமிகள் காலகதி அடைஞ்சுட்டார். அதற்கு பிறகு பண்டரிபுரத்திலேருந்து ஒரு 210-215 கிலோமீட்டர் தள்ளி தேகு அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இன்னைக்கும் போனேன்னா இருக்கு தேகுன்னு. அங்க விஸ்வம்பர சர்மா அப்படின்னு ஒருத்தர், ஜெகத்குரு துகாராம் சுவாமிகளுடைய 10 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் விஸ்வம்பர சர்மாங்கிறவர். அவரும் பரம பக்தர், பாண்டுரங்க பக்தர். எப்போ பார்த்தாலும் சுவாமி சுவாமி சுவாமின்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார் சுவாமி கிட்ட, எல்லா ஏகாதசியும் நான் உன்னை தரிசனம் பண்ணணும் பண்டரிபுரத்துல அப்படின்னு. இங்கே தேகு கிட்டத்தட்ட 215 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பாத யாத்திரையா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னா 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசி வர்றது. இது போயிட்டு வர்றதுதான் சரியா இருக்கு. இப்படி தரிசனம் பண்ணிட்டே இருந்தாரு, ஓடிண்டே காலம் போயிட்டே இருக்கு. சுவாமியோட அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண எல்லா ஏகாதசியும் நான் பண்டரிபுரத்தை தரிசனம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டினார். நான் வேண்டின்றது நிறைவேற்றுறேன். இப்படி காலம் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80 வயசு ஆயிடுத்து. வார்த்தைக்கு வந்துடுச்சு. நாளைக்கு ஏகாதசி, உடம்பு இடம் கொடுக்கல அவருக்கு. தசமி அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு என்னால பாண்டவங்களை பார்க்க முடியலையே, போக முடியல, தாபப்பட்டுட்டே இருக்கு. அப்படியே தூங்கிட்டார். சொப்னத்துல பகவான் விஸ்வம்பரா கவலைப்படாதப்பா, நீ என்ன இத்தனை நாள் தரிசனம் பண்ணியிருக்க, இப்போ உனக்கு வயசாயிடுத்து, வார்த்தைக்க முடியல, கவலைப்படாத, நான் உனக்கு இங்கேயே அனுகிரகம் பண்றேன். உங்காத்து கொள்ளையிலேயே ஒரு மாமரம் இருக்கு, இந்த மாமரத்துக்கு அடியில நான் இருக்கேன், என்னை தோண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்ணி என்ன நீ இங்கேயே தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொப்னத்துல சொல்றா. உடனே சொப்னம் கலையிறது அவருக்கு. மறுநாள் காத்தால என்ன பண்ணார், ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு இந்த மாதிரி சுவாமி சொல்லியிருக்காங்கிறத வாழ்த்து தெரிவிச்சு நேரா என்ன பண்றா அப்படின்னா, அங்க மாமரத்துல போயிட்டு எங்கேயாவது சுவாமி பூமியை தோண்டணும்னா கடப்பாறை கத்திலாம் வேணுமே, அதனால குத்தினா சுவாமியோட திருமேனியில பட்டுருமோன்னு சொல்லிட்டு கைனாலேயே தோன்றாலாம். தோண்டி உள்ள பார்த்தா சுவாமியும் தாயாரும் ஆனந்தமா அங்க மாமரத்தடியில இருக்கா. அந்த சுவாமி எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு நித்தியம் பஜனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பரம்பரையில
ஜெகத்குரு துகாராம் சுவாமிகள் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி இந்த சின்ன வயசுல அவர் வந்து ஒரு வைசிய குடும்பத்துல பிறந்தவர். ஜெகத்குரு துகாராம் சுவாமிகள் வந்து வைசிய குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு அவர் குடும்பத்துல எல்லாருக்கும் சின்ன வயசுல பஜனை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவருக்கு ஆத்துக்காரி, நாலு குழந்தைகள் எல்லாம் இருக்கு. இவருக்கு பஜனையை தவிர ஒண்ணுமே தெரியாது. ஒரு சரித்திரம் சொல்லும் போது அவருக்கு 2 கல்யாணம் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா, இந்த கல்யாணம் பண்ண ஆத்துக்காரி வந்து முதல் மனைவி இறந்து போயிட்டா. எதனால இறந்து போனா, பெருசா வியாதிலாம் ஒண்ணும் இல்லை, பசிக்கு சாப்பாடு இல்லாம இறந்து போயிட்டாலாம். அவ்வளவு ஏழ்மையான குடும்பம். பகவான் எப்பயுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம இனிமே இந்த பூமியில வாழறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குன்னு சொன்னா, நம்மளோட அடுத்த ஜென்மாவை 2 விதமா பிறக்க வைப்பான். ஒண்ணு பெரிய பணக்கார வீட்டுல குழந்தையா பிறக்க வச்சு போக போக்கிட்டு அனுபவிக்க வச்சிருவான். இல்ல பெரிய ஞானிகளோட குடும்பத்துல பிறக்க வச்சிருவான். இப்படி இந்த விஸ்வம்பர சர்மாவோட குடும்பத்துல ஜெகத்குரு துகாராம் சுவாமிகள் அவதாரம் பண்ணி வச்சு, ஆனா பரம ஏழை ஞானி, அப்பேற்பட்ட குடும்பம். அந்த அம்மா அவரோட மூத்த சம்சாரம் பசீரியா இதாயிட்டாரா. அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த கல்யாணத்துல 4 குழந்தைகள் பிறந்து இப்படி காலம் போயிட்டு இருக்கு அவருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 32 வயசு ஆயிடுச்சு. 32 வயசு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருக்கும் தூக்கத்துல சொப்னத்தை சுவாமி வந்து பேசுறாரு. காண்றங்க, துகாராமா எழுந்துக்கோ, நீ பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு எத்தனையோ இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. நீ வந்து இன்னும் அபங்கங்கள்லாம் எழுதணும், 100 கோடி அபங்கம் எழுத சொல்லி 60 கோடி அபங்கத்தோட நிறுத்திட்ட. இன்னும் 40 கோடி அபங்கம் பாக்கி இருக்கு. நீ வந்த காரியம் இன்னும் பாக்கி இருக்கு. நீ எழுந்துக்கோ, என்னை எப்ப என்ன தரிசனம் பண்ண வருவேன், உன்னை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தூக்கத்துல சொப்னத்தை சொல்லவே அவர் சொப்னத்துல பேசுறாரு. இவர் சொப்னத்தை பேசுறாரு. என்ன சுவாமி சொல்ற, நான் அபங்கம் பண்ணணுங்கிறே, எனக்கு அபங்கம் பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஞானம் கொஞ்சமாவது வேணுமே. 40 கோடி அபங்கம் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சமாவது ஞானம் வேணுமே. நான் எந்த குருக்கிட்டையும் போய் இல்லையே, எனக்கு இனிமே எந்த குருநாதரை போய் நான் தரிசனம் பண்ணி அந்த குருநாதர் முகமா அபங்கத்தை தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்க மேல எப்படி அபங்கம் பண்றது எல்லாம் அப்படி கேட்கறத சுவாமி சொப்னத்தே சொல்றார். நான் எப்படி உனக்கு சொப்னத்தை வந்து அனுகிரகம் பண்ணணும், குருநாதனும் சொப்னத்தை வந்து அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சுவாமி மறையவே, உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அதே சொப்னத்துல ஒருத்தர் வர, கேசவ சைத்தன்ய பிரபு அப்படின்னு ஒருத்தர் வர. கேசவ சைத்தன்ய பிரபு வந்து இந்த துகாராம் சுவாமிகளுக்கு குரு உபதேசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்றார். என்ன மந்திரம் அப்படின்னா, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இந்த நாமாவை உபதேசம் பண்ணிட்டாரு. அவர் சொப்னத்திலேயே உபதேசம் எடுத்தாரு. உடனே எழுந்துட்டார், சொப்னம் கலைஞ்சது, காத்தால எழுந்தார், குளிச்சார், சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இந்த நாமாவை சொல்லிகிட்டே இருக்கார். பகவான் கனவுல வந்து பேசியிருக்கான், எப்ப பண்டரிபுரம் வரன்னு கேட்கறான். உடனே பண்டரிபுரத்து கிளம்பிட்டார். பண்டரிபுரத்து கிளம்பினார், நேரா போனார், சுவாமி தரிசனம் பண்ணார். சுவாமி போய் பார்க்கிறார். சுவாமியை போய் பார்த்த உடனே எப்படி ஆறுதுன்னா, சுவாமியை பார்த்த உடனே ஒரு கீர்த்தனை பண்றார். துகாராம் சுவாமிகள் வந்து 40 கோடி அபங்கம் பண்ணியிருக்காரு. அதுல 2வது அபங்கமே சுந்தரத்தே தியானே உபா விட்டேவரி, உபா விட்டேவரி கரகடாவரி தேவுனியா தேவுனியா மகர குண்டல தலபதி ஸ்ரவணி தலபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி विराजित विराजित तुलसी हार गेला काम से पीतांबर आवटे निरंतर हेची ध्यान சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியோட ரூபத்தை அப்படியே பார்க்கிறார். ரூபத்தை பார்த்த உடனே பேர்பட்ட சுந்தரனா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு இத்தனை நாள்
வாய்ப்பு கிடைக்காம போயிடுத்து அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அபங்கம் பண்ணிட்டு அது வரையும் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, குடும்பத்துல இருப்பாரு தவிர குடும்பத்தினால அவருக்கு ஒன்றும் பெருசா பிரயோஜனம் கிடையாது. வேலைக்கெல்லாம் போக மாட்டார். தாத்தா ஸ்நானம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், தம்புரா எடுத்துவார், பஜனை பண்ணுவார். இப்படியே ஓடிட்டு இருந்தது. இப்ப இங்க வந்துட்டாரா, கோவில் கிளம்பி வந்துட்டாரு. எப்படின்னா 32 வயசு வந்தார் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 வருஷ காலம் தான் வாழ்ந்துருக்காரு. இந்த 9 வருஷத்துக்குள்ள மீதி 40 கோடி அபங்கத்தை எழுதி விட்டாரு. 41 வயசுக்குள்ள பேலன்ஸ் இருக்கிற 40 கோடி அபங்கத்தை எழுதி விட்டார். அவரோட பத்னியாவட்டவள் இவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடின்னு வரா. யாரா அங்க பார்த்தா எங்க பார்த்தா நாத்துக்கார பார்த்தேன்னு தேடின்னு வரா. கடைசியில ஒரு வழியா அவர் வந்து பண்டரிபுரத்தில் இருக்காரு தெரிஞ்சுட்டு அவர் வந்து பார்த்தோன்னு, என்ன நீங்க பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் வந்துட்டேன் இங்க இருக்கேன், அந்த ஆத்துல குழந்தை எல்லாம் இருக்கு, நீங்க ஒன்றும் ஆத்துக்கு வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவர் சொல்றாரா, அம்மா இவ்வளவு நாள் வரைக்கும் நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு நாள் என்ன உங்களுக்கு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் வேலை பார்க்கல, ஒன்றும் கிடையாது, என்னை இப்படியே நீ விட்டுடும், இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு இன்னும் பிரயோஜனம், என்னை வச்சு நீ தான் கஷ்டப்படணும், ஏன்னா என்னால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லவே அந்த அம்மா ரொம்ப வற்புறுத்தி, இல்ல இல்ல அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க ஆத்துக்கு வாங்கோ, ஆத்துக்கு வந்துட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆத்து வாசல உட்காந்து நீங்க பாட்டுக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம், நான் 10 வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சி சமைச்சு அவ கொடுக்கறத கொண்டு வந்தாது குடும்பத்தை ஜீவிக்கிறேன், ஆனா நீங்க வந்து நான் மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடவே துக்காராம் சுவாமி கிளம்பி சரி அப்படின்னு வர அந்த ஆத்து வாசல திணையில உட்காந்து நாம சங்கீதத்தில் உட்காந்து ஜெயராம் கிருஷ்ண ஹரி பாடிட்டு இருக்கார், அபங்கங்கள்லாம் எழுதிட்டு இருக்கார். இந்த மாவும் வீடு வீடா போயிட்டு பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது, கோலம் போடுறது, பெருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அவ கொடுக்கக்கூடிய திரவியத்தை வச்சுட்டு ஏதோ குடும்பத்தை ஜீவிச்சுட்டு இருக்கா. இப்படியா எவ்வளவு நாள் பண்ண முடியும்? ரொம்ப சிரமம், ரொம்ப ஏழ்மையில இருக்கா, முடியல, அவ கொடுக்கக்கூடிய திரவியங்கள்லாம் போற மாட்டேங்கிறது குழந்தைகளை வளர்க்கறதுக்கு. உடனே அந்த அம்மா சொல்றா, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி தரேன், இந்த பொருள்லாம் வாங்கி தரேன், நீங்க ஆத்திரியே இருங்க, பஜனை பண்ணிட்டு இருங்க, யாராவது வந்தா அப்படின்னா அவளுக்கு அந்த பொருளை வித்து பணம் வாங்கி வச்சுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஒன்றும் நம்மளோட வேலைக்கு ஒன்றும் இடைஞ்சலா இல்லை, நம்ம பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தி இடைஞ்சலா இல்லை, ஆத்து வாசல் தானே ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்னா கடையில அக்கம் பக்கத்து இந்த கையில காலில் எல்லாம் கட்டி கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் திரவியத்தை வாங்கி வாசல கடையை வச்சு கொடுத்து அந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்க போயிருக்கா. எதிர்பார்த்து உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கஷேத்திராரணமா வரக்கூடிய 4 சந்துக்கள் வரத்த ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி சொல்லிட்டு வந்தா உடனே வாங்க வாங்க அடியன் தாசன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து சப்பாத்தி பண்றதுக்கு, ரொட்டி பண்றதுக்கு கோதுமை மாவு கொடுங்க, இந்த சக்கரை கொடுங்க, ஜீனி கொடுங்க, நெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு பைசா கொடுத்தா ஆஹா பாகவதாட்ட கை நீட்டி காசு வாங்குறதா, அபச்சாரம், பாகவத அபச்சாரம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பண்றதுக்கு தானே இந்த ஜென்மா அப்படின்னு சொல்லி 4 பேர்த்த கொடுத்து அனுப்புறாரு. இதை வாங்கிட்டு போறத அந்த ஊர்ல கொஞ்சம் போக்கிரி பசங்களா இருப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு, ஆஹா இது நன்னா இருக்கேடா, ஜம்மு நன்னா இருக்குது, நம்மளும் வந்து போக்கிரியா இருக்க கூட என்ன பண்ணா ஒன்னு துளசி மாலையை போட்டுக்கிறது, கோபிச்சந்தன் தட்டுக்கிறது, நம்மளும் ராமகிருஷ்ணன் கோவிந்தான்னு போவோம் வாத்து வாசல்ல, இதை சொல்லிட்டு நம்மளும் ஃப்ரீயா திரவியத்தான் வாங்கிட்டு வந்துடும், இந்த மாதிரி சொல்லி அவர் ஏமாத்தி வாங்கிட்டு வரா. இது கூட தெரியாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. வியாபாரம் எல்லாம் முடிஞ்சது, இந்த அம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தா கடை ஃபுல்லா காலியா இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன, இந்த அம்மாத்துக்கார் இப்படி எல்லாத்தையும் ஒரே நாள்ல வித்துட்டாரு அப்படி அப்படின்னு பார்த்துட்டு, சரி வித்த பண்ணலாங்கன்னா பணம்லாம் ஒன்றும் இல்லை, பாவதாலத்தை வாங்குறதுக்கு பணமா எல்லாம் நாமா சொன்னா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம், சொல்ல முடியல ஆத்துக்கார்ட்ட, குடும்பம் ஏழ்மையில இருக்கு, என்ன நீங்க இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாபப்பட்டுக்கிறா. இவரோ ஞானியா இருக்கார், இவர்கிட்ட சொல்லவும் முடியல. அப்புறம் அப்படி இன்னும் கொஞ்ச நாள் சகிச்சுட்டு இருந்தா. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்புறம் அவர்கிட்ட போய் கொஞ்சம் மெதுவா கூப்பிட்டு, சுவாமி இந்த மாதிரி குடும்பம் ரொம்ப சிரமத்துல இருக்கு, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கோடை காலத்துல இந்த சந்தையில பொருள்லாம் விற்பா, இந்த பொருள்லாம் விற்கிறதுக்கு ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவ கொஞ்சம் அவகிட்ட திரவியத்தெல்லாம் எடுத்து போய் சந்தையில வித்துட்டு பைசா வாங்கிட்டு வருவா. நாலு 4 மூட்டை கோதுமை வாங்கி தரேன், உங்களுக்கு கோதுமை வாங்கி தரேன், இதை எடுத்துட்டு நீங்க போயிட்டு சந்தையில நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், மாட்டு வண்டியில மாட்டை கட்டி பொருள்லாம் ஏத்துறேன், நீங்க மாட்டு வண்டியில உட்காந்துட்டு போங்க, போயிட்டு நான் அக்கம் பக்கத்து உங்களுக்கு சகாயம் பண்ண சொல்றேன், வித்துட்டு வாங்க அப்படிங்கிறா.
சரி இந்த அம்மா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்காரு, ஏதாவது பண்ணணுமே இருக்கா, சரிங்கிற. அந்த அம்மா என்ன பண்றா, இன்னும் கொஞ்சம் கையில இருக்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பைசா எல்லாம் எடுத்து அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிச்சு ஒரு சேட்டு கடையில போயிட்டு சேட்டுக்கு போய் கொஞ்சம் கடனா ஒரு 100 ரூபா பணம் வாங்கிட்டு, வட்டிக்கு அப்புறமா கொடுக்குற 100 ரூபா பணம் வாங்கிட்டு, அந்த பணத்தை போய் மார்க்கெட்டை கொடுத்து திரவியத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாட்டு வண்டியில கட்டி 2 மாடை வண்டியில பூட்டுறா, மாட்டை கட்டுறா. இவர் போய் பார்க்கறா, அது மாலாத்திரில பாண்டுரங்கன் தாயார தெரியுது. உடனே இப்ப நான் என்னம்மா பண்ணணும்னு கேட்கிறாரு. நான் என்னம்மா பண்ணணும்னா, என்ன பண்ணணுமா, நீங்க மாட்டு வண்டி வந்துருத்து, மாட்டு வண்டியில ஏறி உட்காந்து மாட்டை ஓட்டின்னு போங்க. அடுத்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல போறவாட்டே, எங்க ஆத்து மாமா கொஞ்சம் இதெல்லாம் இந்த லௌகீகம்லாம் போராது, நீங்க மார்க்கெட்ல போனா அவர் எல்லாம் எடுத்துன்னு வருவார், கொஞ்சம் வித்து கொடுங்க எனக்காக, கொஞ்சம் உபகாரம் பண்ணுவோம்னா இவரை பத்தி தெரியும் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளு. சரி ஒரு சாது அப்படின்னு, சரிம்மா அப்படிங்கிறார். ஆனா இவர் பொருள் எடுத்துன்னு போகணுமே. இவர் ஏறி உட்காந்துட்டா, ஏறி உட்காந்துட்டா மாட்டை அடிச்சாதானே கிளம்புவது. அவருக்கு அடிக்க மனசு வரணும்னா பாண்டுரங்கன் தாயாரா இருக்கா, மனசு வர மாட்டேங்கிறது. நீ இப்ப நான் என்னமா பண்ணணும், மாட்டு வண்டி எப்படிமா போறது அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு சாட்டையால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான், வாழை முடிச்சு ஒரு முறுக்கி உருக்கி விடுறேன். இந்த மாடு பீரின்னு கிளம்புறது. மாட்டோட சுபாவம் என்னன்னு கேட்டா, 4 வண்டி போச்சுன்னா கூட பின்னாடி பின் தொடர்ந்து போயிடுவான், திரும்ப தனியா இது பண்ண வேண்டாம். ஒன்ஸ் 4 வண்டி போறதை பார்த்துட்டு இதுவும் போறது. இந்த மாட்டு வண்டி எல்லாம் போறதா, மாட்டுக்கெல்லாம் ஜம்முன்னு காலில் சலங்கை கட்டியிருப்பா, சலங்கை கட்டியிருப்பா, கொம்புல சலங்கை கட்டியிருப்பா. இடி 10 20 மாடு இப்படி சலங்கை அப்படி வரத, இந்த சலங்கை சப்தம் அப்படின்னா ஜாதா சத்தம் மாதிரி கேட்கறது அவருக்கு. ஜிங் ஜிங்கு கேட்டிருக்கு. கேட்கறது நாமேஸ்வரனே போறார். இது மாடு அப்படி கிராமத்துல மெதுவா ஓட ஆரம்பிச்சு, ஒரு கிராம சாலையில கொஞ்சம் குண்டு குழியுமா தான் இருக்கும், அதெல்லாம் அப்படி மெல்ல மெல்ல போய் நல்ல ரோட பிடிச்ச உடனே வேகமா போகுது, ஜிங் ஜில் ஜில் ஜில்னு போறது. அந்த சப்தத்துல தன்னை மை மறந்து போய் இவர் சிப்லா கையில இருந்து சாட்டியை கீழே போட்டார், சிப்லா கட்டி எடுத்துட்டார். சிப்லா கையில இருந்து ராமகிருஷ்ணன் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். கேச்சி கான தேகா தேவா துஜவி சரல ஆவா, பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஒரு பாட்டு. பஜனையில மெய் மறந்தவர் என்ன ஆச்சுன்னா, மாட்டு வண்டி ஓடத்து விட்டுட்டார். மாட்டு வண்டி ஓடிண்டே இருக்கு. பெரிய பார்த்தா ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல போய் வண்டி டம்முன்னு இறங்கிட்டு, இறங்கினதுல வண்டி கவர்ந்து போய் தூக்கி விட்டெறிஞ்சு கீழே விழ, மாட்டு வண்டியில இருந்து சக்கரங்கள்லாம் உடஞ்சி கீழே விழ, மாடும் வந்து கரண்டி கீழே விழ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மற்றவாள் பார்க்கல, போயிட்டே இருக்கா முன்னாடி வாழலாம். கீழே இருக்கா ஒரு அத்வான காடு, நல்ல காடு பார்த்துட்டு இருக்கா. இருட்டுற வேலை வந்துடுத்து. ஒரு பெரிய புலி ஒண்ணு வந்து இந்த 2 மாடு அடிச்சு தின்னுடுது, அடிச்சு கொண்டு போட்டுருக்கு. சரியான மழை பெய்யுறது, மழையில கொண்டு வந்த கோதுமாவும் கரைஞ்சிடுத்து. மாட்டு வண்டியோட சக்கரங்கள்லாம் உடஞ்சு கீழே கிடக்கு. இவருக்கும் நல்ல அடிபட்டிருக்கு, கீழே விழுந்து கிடக்காரு. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து ராம் கிருஷ்ண ஹரி பாண்டுரங் பஜனை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, சந்தைக்கு போனவெல்லாம் வித்துட்டு ஆத்துக்கு போறா இல்லையா, அப்போ ஒரு வண்டியில ஜிலி ஜிலி ஜிலுன்னு துக்காராம் சுவாமிகள் ஒரு வண்டியில, மாட்டு வண்டி ஃபுல்லா நிறைய ஒரு 6 மாசத்துக்கு உண்டான திரவியங்கள்லாம், ஆத்துக்கு சமையலுக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் சேர்த்துட்டு நேரா ஆத்து வாசல் போய் நிக்கிற. நின்று ஆத்துக்காரியை கூப்பிட்டு, இந்தாம்மா எல்லாம் கொண்டு வந்துட்டேன்னா, ஆத்துக்காரிக்கு பிரமிப்பா இருக்கு. இத்தனை திரவியத்தை நம்ம மாத்து மாமா கொண்டு வந்திருக்காரு, நம்ம கொடுத்த பொருளுக்கு இத்தனை திரவியம் வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. போராதிக்கு 6 மாசம் திரவியத்தையும் கொடுத்துட்டு ஒரு 140 ரூபா பணத்தை கொடுத்தாலாம் கையில. போராதுக்கு 140 ரூபா பணத்தையும் கொடுத்து, இந்தாம்மா எல்லா பொருளும் வித்துடுத்து அப்படின்னு சொல்லி திரவியத்தெல்லாம் இறக்கி சமையல் ரூம்ல போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு, நான் போய் இந்திராயணி நதிக்கரையில போயிட்டு மாட்டை குளிப்பாட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடை கூட்டுவேன்னா, மாடு சந்தைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, போய் குளிப்பாட்டி நன்னா நேரா கொண்டு வந்து ஆத்து கொள்ளையில கட்டுறார். அதை வைக்கலாம் போட்டு கட்டி முட்டி வைக்கலாம் போட்டோன்னே, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு அவர் பாட்டு போயிட்டார். இந்த அம்மா சரி திரவியங்கள்லாம் வந்திருக்கேன்னு எடுத்து சமைச்சிருந்தா, குழந்தைகள்லாம் எல்லாம் பக்குவம் எல்லாம் பண்ணி வச்சு இதை குளிக்க போயிருக்காரு, ஸ்நானத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. வந்த உடனே சாப்பிட்டு விடலாம் அப்படி வெயிட் பண்ணிட்டு ஆளை காணும். மதியம் ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, இப்படியா 3 நாள் ஆளே காணும். அப்புறம் 3 நாள் கழிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆத்துக்கு வர்றாரு. வந்து பார்த்தா ஆத்துல இத்தனை திரவியங்கள்லாம் இருக்கு. இவர் கேட்கிறார், என்னம்மா அப்படின்னா, எங்க போனீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுத்து, இவருக்கு 140 ரூபா பணம் கொடுத்தாரோன்னு. இந்த அம்மா என்ன பண்ணா, இவர் ஸ்நானத்துக்கு போயிருக்காரு, வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேரா நம்ம யார்கிட்ட சேட்டுக்கிட்ட பணம் வாங்கினோம் வந்து கடன் அடைச்சிருவோம்னு போய் 140 ரூபா பணத்தை கொண்டு கொடுக்க போறா. போனா அந்த சேட்டு அவர் நல்லவரா இருக்காரு. என்னம்மா விவரமே தெரியாம இருக்கே, இப்பதான் உங்க ஆத்துக்கா துக்காராம் வந்தான்,
பணத்தை கொடுத்துட்டானே 140 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டானே அப்படிங்கிறார். நம்மளும் 100 ரூபா தான் கடன் வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபாய்க்கு 40 ரூபா வட்டி 140 ரூபா வட்டின்னு போட்டா கூட 100 ரூபாய்க்கு 2 மடங்கா பைசாவும் வந்து திரவியமும் வந்திருக்கே. எப்பேற்பட்ட சாத்தியம் இந்த அம்மாவுக்கு புரியவே இல்லை. போனா பைசாவே எடுத்தா அது வந்துட்டா குழந்தைய சமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு ஆளை காணும் 3 நாள் கழிச்சு வந்தா இந்த அம்மா கேட்கறா, என்ன நீங்க குளிக்க போறேன்னு போன இன்னும் வரத்துக்கு இல்லை நம்ம அப்படின்னா, நான் எங்கம்மா வந்தேன்னு என்ன சொல்றேன் அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. நேரா போய் ஸ்நானம் பண்ண. ஸ்நானம் பண்ணிட்டு பின்னாடி போய் பார்த்தா தான் கண்ணை தன்னால் நம்ப முடியல. எந்த மாடை புலி அடிச்சதோ அந்த 2 மாடு அங்க பின்னாடி தோட்டத்து மாட்டு தொழில கட்டி இருக்கு. நல்லா புஷ்டியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காது. இவருக்கு தான் கண்ணு தன்னால் நம்ப முடியல. கண்ணை தாரதாரியா ஜலம் வருது. என்ன என்ன நடக்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உடனே அவளை கேட்கிறா. உடனே என்னாச்சுமா மாடு இங்க கட்டி இருக்குன்னா, என்ன நீங்க தான் கட்டினல் மறந்து போயிடுத்தா உங்களுக்கு அப்படிங்கிறா. நான் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொல்றாரு அந்த அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி நாங்க போனோம், சந்தைக்கு போனோம், நான் அதோ பஜனை பண்ற இதுல என்ன நடந்ததுன்னு தெரியல, பார்த்தா கீழே விழுந்து கிடக்கேன். ஒரு பக்கம் கீழே விழுந்தா அப்புறம் தான் எனக்கு இதே வந்தது, சுவாதீனமே வந்தது. பார்த்தா ஒரு பக்கம் மழையில நான் கொண்டு போன கோதுமாவெல்லாம் கரைஞ்சு கிடக்கு. என் கண்ணு முன்னாடியே ஒரு புலி வந்து 2 மாடு அடிச்சு தின்னுடுத்துவான், கொண்டுடுத்து. நானும் அடிபட்டு 3 நாளைக்கா இப்படி இருந்து சிரமப்பட்டு அப்படி வந்திருக்கேன். இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருந்தேன். ஆத்துல வந்து பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னா, என்னன்னா நீங்க தானே வந்து மாட்டை கொண்டு வந்து கட்டினேன், நீங்க தானே திரவியத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து அடிக்கினேன், நீங்க தானே போய் இந்திரா நதியை ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்ட்டு போனேன், இப்படிலாம் நீங்க சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் கூட தூக்கி போய் போடுது. அப்பதான் பகவானோட கருணையை நினைச்சுட்டு கண்டு தாரதாரியா தீர்த்தம் விட்டுறாரு. அம்மா இதெல்லாம் நான் பண்ணலம்மா, எல்லாம் அந்த பிரபுவோட கிருப்பை அப்படின்னு சொன்னா அந்த 6 மாசத்துக்கு வாங்கின திரவியம் 6 மாசம் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஓடும்? இவர் திரும்ப ஒண்ணு தம்பூரா எடுத்து பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். பஜனை பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஊர்ல எல்லாம் எல்லாரும் கிராமத்துல அவ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி தூங்குற நேரத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. இவருக்கு அகோராத்திரம் 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ ஒழியறதோ தூங்குறதுன்ற ஒரு கொஞ்சம் ஏதோ சரீர தர்மத்துக்காக வச்சுட்டு சாப்பாடு கிடையாது பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஊர்ல ராமநாத பட்டர்னு ஒருத்தர், ராமேஸ்வர பட்டன் ஒரு சத் பிராமணர் ஒருத்தர் வேதாத்தியனம் பண்ணி அக்னிஹோத்ரா சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இதிகாச புராணங்கள்லாம் படிச்சு எல்லாருக்கும் ஊர்ல இருக்கிறவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல அப்படின்னா கிராமத்துல ராத்திரி அப்படியே சாயந்தரத்தை அப்படி திண்ணையில உட்காந்து பிரவச்சனம் பண்ணுவா. அப்படி 4 பேர் கேட்பா உட்காந்து. இவட எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பிரவச்சனம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் சுண்டல் கொடுக்கறது, நீங்க கொடுக்குற மாதிரி இதை கொடுத்துட்டு இருக்காரு. அங்க ஒரு 4 பேர் 10 பேர் தான் இருக்கா. இந்த துக்காராம் சுவாமிகள் ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலதான் இப்படி தம்பூரா எடுத்துன்னு அவங்க ஆரம்பிக்கிற பஜனை ஆரம்பிச்சான்னா அகோராத்திரம் காத்தல 4 மணி 5 மணி வரைக்கும் நடக்கிறது. அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு டெய்லி ராத்திரி 1000 பேர் போறா. இதை பார்த்த உடனே இந்த ராமேஸ்வர பட் அவருக்கு மனசுல ஒரு அசூய, நம்ம பஜனை நம்ம வந்து வேதாத்தியனம் பண்ணி இதிகாச புராணங்கள்லாம் சொல்லி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம், பஜனை முடிச்ச உடனே சுண்டல் கிண்டல் தான் தரோம், இங்க 10 பேர் கூட வரமாட்டேங்கிறா. அங்க போனா ஜலம் குடிக்கிறாங்களும் கேட்கறதுக்கு வக்கு கிடையாது அவனுக்கு. அவன் வீட்டுல போய் 1000 பேர் நித்தியம் இருக்காளே, அவனை எல்லாரும் பெருசா கொண்டாடிட்டு இருக்காளே அப்படின்னு இவருக்கு மனசுல அசூய. என்ன பண்றது, நான் முதல்ல இந்த மாதிரி பஜனை பண்றது நிப்பாட்டணும், பஜனை பண்றதை நிப்பாட்டினாதான் சரி வரும். எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிக்கிறார். இன்னும் அந்த ஊர்ல ஒரு திவான் ஒருத்தர் இருக்கா, ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கா. அவனை கூப்பிட்டு இந்த ராமேஸ்வர பட் என்ன பண்ற, நான் பிராமணன், இவனோ வைசியன், இவன் போய் தர்மத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், இவன் சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பிராச்சீனமா உள்ள சம்ஸ்கிருத பாஷையை விட்டு பிராகிருத பாஷை மராட்டியிலனா பேசிட்டு இருக்கான் இவன், தர்மத்தை இவன் பேசலாமா அப்படின்னு உடனே அந்த திவான் என்ன பண்றான், இப்ப என்ன பண்ணுங்கிறேன் நீங்க அப்படின்னா, இவன் என்ன பஜனை பண்ணாம நிறுத்து, இவன் பஜனை பண்ணாம இருக்கு நிறுத்து அப்படின்னு உடனே இவர் என்ன பண்றார், இந்த திவான் போயிட்டு நேரா அந்த துக்காராம் சுவாமியில போய் பார்த்துட்டு, போய் துக்காராம் இந்த பஜனை பண்ணக்கூடாது, ஏன்னா உனக்கு வந்து ஞானம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, நீயோ வைசியன், அவரோ பிராமணர், அவரு நீ எப்படி வேதம் படிக்காம எப்படி வேதத்தை இருக்கக்கூடிய சாரத்தை சொல்லுவேன்? அவர் கேட்டது அதுதான், நீ வைசியன் பிராமணன் கத்திரியன் இப்படின்னு இருக்கா இல்ல, ஒரு ஞானத்தை உபதேசம் பண்ணணும், ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ணணும்னா தர்மத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நீ பாட்டுக்கு அபங்கத்துல எல்லா தர்மத்தையும் வர்ணிக்கிற,
பகவத் ரூப குணத்தை வர்ணிக்கிற. பகவான் இப்படிதான் வர்ணிச்சா உனக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தா? வேதாத்தியனம் பண்ணியா நீ? சாஸ்திரம் வாசிச்சிருக்கியா? இத்திகாச புராணம் வாசிச்சிருக்கியா? அதெல்லாம் நீ வந்து மக்கள் எல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ற நீ. அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே இவருக்கு உடனே ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன் சுவாமி தப்பு, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற அப்படின்னா, அப்படி வா வழிக்கு மேல தோல்ல போட்டுருக்கல துண்டை கழட்டி கீழே போடு அப்படிங்கிற. தோல்ல போட்டுருக்க துண்டை கீழே போடுறான். கீழே போட்டு முடிச்சா என்ன பண்ணணும்னா, இவ்வளவு நாள் எழுதினியோனோ இந்த அபங்கெல்லாம் இந்த ஓலை சொல்லிதான் கொண்டு வந்து துண்டுல வை. துண்டுல வச்சார். நீ மூட்டை கட்டு. மூட்டை கட்டின. மூட்டை கட்டி முடிச்சா என்ன தூக்கி தலையில வச்சுக்கோ. நீ வச்சுட்டு எல்லாரும் ஊர் சூழ பட சூழ எல்லாரும் இந்திராயணி நதி கூட்டு போற. இவ போறத பின்னாடி எல்லாரும் வர போயிட்டு இந்த அபங்கத்துல எழுதிருக்கியோனா இந்த எல்லா அபங்கத்தையும் இந்திராயணி நதியில போடு, தூக்கி விட்டேரி அப்படிங்கிற. அதுக்காக மனசு வருமா? தான் பெத்த குழந்தைய ஜனத்துல போய் தூக்கி விட்டு இருக்கு மனசு வருமா? ரொம்ப தாபப்பட்டு ஒரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு அப்படி அவர் வார்த்தையை கட்டுப்பட்டு ரொம்ப அழுதுண்டே சுவாமி துக்காராம் சுவாமி என்ன பண்ணாராம், தான் பண்ண அபங்கங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அந்த நதியில் இந்திராயணி நதியில் தூக்கி போட்டுட்டு போட்ட. நீ எல்லாம் வந்த காரியா இருந்து எல்லாம் போயிட்டான். துக்காராம் சுவாமிக்கு அழுகையா வருது. என்ன பாண்டுறங்கா, நான் என்ன பண்ணினேன்? ஆனா அந்த ராமேஸ்வர பட்டும் அந்த திவானும் கேட்டது சரி, நானும் வேதாத்தியனம் பண்ணல. லோகத்துல கூவாளுக்கு தர்மம் சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நானே வேதாத்தியனம் பண்ணணும்னா யார்கிட்ட போய் குருகுல வாசம் இருந்தேன். ஆனா ஒண்ணு, என்ன வந்து இந்த மாதிரி சொப்னத்துல வந்து நீதான் அபங்கம் எழுதணும் சொன்னதும் நீதான், எனக்குள்ள இருந்து என்ன எழுத வைக்கிறவனும் நீதான். ஏன்னா உன்னோட ரூப வரணும்னா குண வரணும்னு எனக்கு தெரியறதுக்கு நான் யாரு? நான் கிடையாது. ஊர்ல இருந்து கூட சாதாரண ஜீவன். அப்பேற்பட்ட எனக்கு நீ எனக்குள்ள இருந்து நீ எழுதியிருக்கேன்னு சொன்னா எழுதின வஸ்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டுனேன். நான் வேணா திரும்ப எழுதலாமான்னு யோசிக்கிறாரு. திரும்ப எழுதினா திரும்ப இப்படித்தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாபப்பட்டு அழுதுண்டே இருக்காரா. அப்படி அழுதுட்டு கூடிய சமயத்தில் நாள் போயிட்டே இருக்கு. 12 நாள் ஆயிடுச்சு. 13ஆம் நாளைக்கு அவ பரம்பரையில ஒரு பாண்டுரங்கன் பிரதிஷ்டை பண்ணான்னு சொன்னாங்க. அந்த பாண்டுரங்கனோட சன்னிதியை போய் காலத்தால பட்டர் திறக்க போறார். பூஜை பண்ணக்கூடிய பட்டர் மடுவை திறக்க போறாரு. திறக்க போனா கதவு திறக்க மாட்டேங்குது. கதவு திறக்க மாட்டேங்கிறது. உடனே என்னன்னா அசரீரியா ஒரு சப்தம் கேட்கறது, துக்காராம் இங்க வந்தாதான் கவு திறக்கப்படும் அப்படின்னு. ஊர் மக்கள் எல்லாமே துக்காராம் சுவாமிகளை போய் நமஸ்காரம் பண்ணி ஆயிடுச்சுன்னு வர. துக்காராம் வந்த உடனே கவு திறந்துடுத்து. திறந்த உடனே துக்காராம் சுவாமி கண்ணில் ஜலம் ஜலமா வருது. என்னடா அப்படின்னா, எதனால அப்படி அழுறாருன்னு பார்த்தா, எந்த இந்திராயணி நதியில வந்து இவர் எழுதின அபங்கள் எல்லாம் தூக்கி போட்டாரோ அந்த மூட்டை சுவாமி தலையில ஈரம் சொட்ட சொட்ட பாண்டவங்களோட தலையில வச்சுட்டு இருக்காரு. உடனே இவருக்கு எதனால அழுக வந்தது அப்படின்னா, சுவாமி வந்து என் மேல கருணைப்பட்டுறாருன்னு அழுகலாம். ஐயோ பிரபோ, உன்னை போய் நான் மூட்டையை தூக்க வச்சுட்டேனே, உன்னை போய் நான் மூட்டையை தூக்க வச்சுட்டேனே, பேர்பட்ட பாபியாயிட்டுன்னு அழறாரா. உடனே சுவாமி அவர் பேசிக்கிறார், நான் தூக்கி போட்டு 13 நாள் ஆயிடுத்த, நீங்க கொடுக்கணும்னு நினைச்சப்பறம் எப்ப வேணா உடனே அன்னைக்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா, அப்ப சுவாமி அசரீதியா சொல்றாராம், நான் நினைச்சா அப்ப இன்னைக்கே கொடுத்துருப்பேன்ப்பா. நீ இந்திராயணி நதியில போய் போட்ட அந்த இந்திராயணி நதி தேவதை வந்து இந்த துக்காராம் எழுதின அபங்கத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கோல, பாக்கியத்தை கொடுங்கோலன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுண்டா. அவ படிச்சு கொடுக்கறதுக்கு 12 நாள் ஆயிடுச்சுப்பா. அவ படிச்சு என்கிட்ட நேற்றுக்கு தான் கொடுத்தா. அதனாலதான்ப்பா அவங்க சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லவே, இவருக்கு சுவாமியோட கருணைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ட தாரதாரியா ஜனம் எழுந்து நமஸ்காரம் பண்ற. ஊர்ல இருக்கிறவாள்லாம் இந்த ராமேஸ்வர பட்டு உள்பட எல்லாரும் சேர்ந்து, ஆஹா இவனோட பக்தி வந்து சிறந்த பக்தி தான், இவன் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்றா. பாண்டவங்கனே சாட்சாத் இவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவரு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் சரி, குடும்பம் நடக்க வேணாம் ஐயா. ஸ்தோத்திரம்லாம் சரி, போனா மாலை போடுவா, மரியாதை பண்ணுவா, எல்லாம் அந்த 2 மணி நேரத்துக்கு நடக்கும். ஆத்துக்கு போனா அடுப்பு பத்த வைக்கணுமே, யார் பத்த வைக்கிறது? இப்படி போயிட்டே இருக்கு காலத்துல. அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, குடும்பத்துக்கு போனா குடும்பத்தை கவனிக்கிறோம். உடனே ஒரு சொல்றாரு, உடனே ஆத்துக்காரிட்ட அந்த அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்து உடம்புல நோஞ்சு போயிட்டா. இப்போ அந்த அம்மா பார்த்து சொன்னாராம், அம்மா நான் வேணா ஏதாவது வேலைக்கு போறேம்மா,
உனக்கு உனக்கு ஏதாவது சகாயம் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி நம்மாலே சரி சந்தோஷப்பட்டு சரி நம்மாத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சரி யார்கிட்டயா போய் வேலை கேட்கலாம் அப்படின்னு ஊர்ல போய் ஒருத்தராது கவுத்தட்டுனா அக்ரஹாரத்தை போய் கவுத்தட்டுறா. இவரோ வைசியர், அக்ரஹாரத்தில் இருக்கிறவெல்லாம் வேதாத்தியம் பண்ண பிராமணா. இவர் வந்து கவுத்து வந்து வாங்க துக்காராம சுவாமிகளா வரணும் சுவாகதம் அப்படின்னு உட்கார வச்சு அவருக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி என்ன விஷயமா சுவாமி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்ற இல்ல எனக்கு ஒரு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கணும், நீங்க போய் வேலை பார்க்கலாமா பாண்டவங்கள சொரூபமாச்சு அப்படின்னா இல்ல குடும்பத்தோட ஏழ்மை வேலை பார்க்கணும்னா உடனே அவளா சொல்றாளா உங்களுக்கு குடும்பத்தோட ஏழ்மை போகணும் அவ்வளவுதானே. பீரோ திறக்கிறா, இங்க வஸ்திரங்கள் இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா உங்களை போய் நாங்க வேலை வாங்குறது அபச்சாரம். சொல்றது பிராமணர், அவரோ வைசியர். பிராமணா சூத்ரா அப்படின்னு 1008 பேசுறோமே, பக்தி வந்துருச்சுன்னா அந்த பிராமணா சூத்ரா வைசியர்லாம் கிடையாது. அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பிராமணர்களும் ஒரு பக்திமானா இருந்தா சுவாமின்னு வரணும், கையெடுத்து கும்பிடுவா, பாத பூஜை பண்ணுவா. அந்த இடத்துல வந்து நீ என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டா, என்ன மதம்னு பார்க்க மாட்டா. உங்ககிட்ட பகவானுடைய அந்த பக்தி இருக்கா, பகவத் பக்தி இருக்கா, இந்த பகவத் பக்தி உனக்கு சாட்சாத் தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. தவிர நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம், இதெல்லாம் பகவான்ட்டையும் கிடையாது, பகவான் ஆசிரியச்சிருக்கு சாதுல்ட்டையும் கிடையாது. இதுக்கு சரித்திரத்தை நிறைய மகான்கள் எக்ஸாம்பிள் இருக்கா. இப்படி சொல்லவே இவர் உடனே சொல்றாரு, இல்ல நான் வந்து உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி அப்பேற்பட்ட நிலை, அப்படி ஒரு குடும்பத்தை ஒரு சூழ்நிலையில இருக்கிறவாளா சகாயம் பண்றேன்னு சொல்றத கூட உழைச்சுதான் நான் ஜீவிக்கணும் விருப்பப்படுறேன், எனக்கு நீங்க இந்த மாதிரி கொடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லவே ஒருத்தர் வீட்டுல போனா இவர் வந்து வாங்கோன்னு இப்படி உபச்சாரம் பண்றா. உடனே இவருக்கு என்ன தோன்றது, சரி நம்ம தெரிஞ்ச வாழ்கிட்ட போய் கேட்டாதானே, நம்மளை பத்தி தெரிஞ்ச வாழ்கிட்ட போய் கேட்டாதானே அப்படி சொல்றா, நம்மளை பத்தி யாருன்னே தெரியாத வாழ்கிட்ட போய் நம்ம வேலை கேட்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் டீப்பா உள்ள போறார். ஊருக்குள்ள போய் தன்னை பத்தி யாருன்னே தெரியாத வாழ்கிட்ட, அதாவது தன்னை முன்ன பின்ன பார்க்காத வாழ்கிட்ட அப்படி கேட்கறான்னு போனா அந்த ஊர்லயே 10 பேர் பணக்காரா இருப்பாளே, அவள்கிட்ட போய் கேட்கிறார், அவள்கிட்ட போய் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க அப்படின்னு. உடனே அவரு அதுல ஒருத்தர் வந்து ஒரு சாது ஒருத்தர் இருக்கார். அப்படியா, என்ன வேலை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நாம சங்கீர்த்தனை பாடிட்டு இருக்கேன், பகவத்குணம் பாடிட்டு இருக்கேன். அப்படியா சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு 30-40 ஏக்கர்ல நிலம் இருக்கு, அங்க ஃபுல்லா இந்த சோளம் அது பயிர் பண்ண வச்சிருக்கோம், அதனால இப்ப அறுவடை வரத்துக்கு இன்னும் 1 மாச காலம் தான் இருக்கு, அந்த நிலைமையில இருக்கு. இது காக்கா இந்த மாதிரி பட்சிகள்லாம் சாப்பிடாதிக்கு, என்ன சாப்பிட்டு வீணா போயிடுமே, அதெல்லாம் சாப்பிடாதிக்கு இன்னும் 1 மாச காலம் இதை பாதுகாப்பா பார்த்துட்டோம்னா அதை அறுவடை பண்ணிவிடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும். அதனால நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க பாட்டுக்கு பக்ஷி ஓட்டுறோம்னா அவனை கல் எடுத்துறீங்கன்னு அதை சத்தம் போட்டு இருக்கணும். நீ பாட்டு பாடிட்டு இருந்தனா உன் வேலையும் கிடையாது, என் வேலையும் எனக்கு சரியாயிடும், நீ போ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கொட்டா மாதிரி இருக்கு, இவர் போய் அங்க உட்காந்து ஆனந்தமா தம்புரா வச்சுட்டு சுத்தி பார்க்க தம்புரா காணம் ராமகிருஷ்ணரி பாடிட்டு இருக்காரு பாட்டுக்கு. பாடினா என்ன ஆச்சு அப்படின்னா, இவரோட இந்த காலத்துக்கு 10 மைலுக்கு இருக்கு அந்த பக்கம் இருக்கிற பட்சினா கூட இவரோட நாம கேட்டுட்டு எல்லாம் பறந்து வந்து இங்க உட்காந்துருக்கு. 1 மாச காலம் உட்காந்துருக்கு, எல்லாம் வந்து அந்த சோளத்து மேல உட்காந்துருக்கு, ஒன்னும் சாப்பிடல, ஆனா உட்காந்துருக்கு. இவரோட கானத்துல எல்லாம் மறந்து போயிடுது. ஒருத்தர் ஆனந்தமா கானம் பண்ணினான்னு சொன்னா என்ன ஆகும்னா, குழந்தை எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடும். நல்ல கானத்துக்கு உண்டான அடையாளம், நல்ல கானம் பண்றான்னு சொன்னா குழந்தை எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடும், பசுவெல்லாம் தானா பால் கறக்க ஆரம்பிச்சிடும், பாம்பு எல்லாம் ஏந்துட்டு நடன ஆரம்பிச்சிடும். பாம்பு எல்லாம் என்ன பண்ணும், ஒருத்தர் நல்லா பாடினான்னு வச்சுக்கோ, நல்லா அவளோட சுத்தமா பாடினான்னா பாம்புலாம் கூட மெய் மறந்து போயிடுவான், உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும், பாம்புலாம் படம் எடுத்து ஆடிட்டு இருக்கும். இவரோட வீணைக்கு இந்த தம்புரா ஸ்ருதிக்கு எல்லாம் போடவே என்ன ஆச்சு அப்படின்னா, ஊர்ல இருக்கிற பட்சியெல்லாம் அங்க வந்துருது. பட்சியெல்லாம் வந்தது, எல்லாம் பஜனை எல்லாம் ஆச்சு, 1 மாச காலம் முடிய போறது, பஜனை எல்லாம் ஆச்சு. இவர் என்ன பண்ணார், ஆஹா நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இடத்துல இவ்வளவு பட்சிகளா, எதுவுமே பட்சியா பார்க்கல, எல்லாரையும் பாகவதோத்தமாலா பார்த்தா. பட்சிகளா இருந்தா வந்து உட்கார்ந்தோடனே கையை கால ஆட்டணும், தலை திருப்பணும், எதாவது பண்ணணும். இந்த பட்சிகள்லாம் ஒண்ணும் பண்ணாதிக்கு இந்த சோழ அந்த இதுல உட்கார்ந்துட்டு அவரோட நாமாவையே தலையாட்டாம கேட்டுட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணாருன்னா, ஆஹா எப்பேற்பட்ட ஒரு நாம, ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த பூமியோட ஓனர் எஜமானர், அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். பாகவதா எல்லாம் வந்திருக்காளே,
ஒரு நாம சங்கீர்த்தனம் ஒரு பஜனைன்னு சொன்னா வந்தக்கூடிய பாவதாளுக்கு ஏதாவது சுண்டலாவது கொடுக்க வேண்டாமா? ஏ பட்சிகளே, நீங்களாம் பட்சிகள் இல்ல பாகவதா, நீங்களாம் வந்து ஒரு நாள் இங்க வந்து நாம அனுபவிச்சதுக்கு உங்களுக்கு அடியனால என்ன கொடுக்க முடியும்? ரொம்ப ஒண்ணும் முடியாது. இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கேலே, அதுதான் பிரசாதம். கவசி எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு நாளைக்கு அறுவடை பண்ணணும். அந்த நிலைமையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுன்னா, எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் காத்தால இந்த எஜமானன் வந்து பாக்குறான், எல்லாத்தையும் சோளம் போய் வெறும் கொம்பு தான் கிடக்கு. இந்த பட்சிகள்லாம் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இவருக்கு ரொம்ப திருப்தி வந்து பாகவதாளுக்கெல்லாம் ஆகாரம் போட்ட திருப்தின்னு பூரா விட்டு சொத்துல எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது என்னையா தர்மம்? இவர் பாட்டுக்கு என்ன பண்ணாருன்னா, நீங்களாம் அவசியம் பாகவதோத்தமாலாம் வந்திருக்கேன், நாம சங்கீதத்தை கலந்துட்டு இருக்கேன், அடியேனுக்கு பேர் போட்டு ஒரு பாக்கியத்தை கொடுத்தேலே, உங்களுக்கு எல்லாம் என்னால முடிஞ்ச கைங்கரியம் சாப்பிடுங்கன்னு அதுவும் இருக்கிறதுலாம் வேட்டையாடு கிளம்பிடுத்தது பாட்டுக்கு. மறுநாள் காத்தால வந்தா எல்லாம் வெறும் கிடக்கு, ஒண்ணுக்கும் சோளத்தை காணும், எல்லாம் வெறும் இலையும் கலையுமா கிடக்கு. உடனே போய் துக்காராம், நீர் என்னமாயா உன்னை எதுக்கையா வேலைக்கு வச்சேன், நீர் என்னையா பண்ணியிருக்கிறேன்னா, இல்ல சுவாமி நான் தான் நாம சங்கீதத்துல பண்ணேன், இந்த மாதிரி எல்லாம் வந்தது, அதெல்லாம் மெய் மறந்து போயிட்டு சாப்பிட்டு போயிடுது சுவாமி, நான் என்ன பண்றது அப்படின்னு. இதெல்லாம் சரி வராது, வா எனக்கு கிட்டத்தட்ட 30-40 ஏக்கர் நிலத்துக்கு உண்டான இது அறுவடை வீணா போயிடுத்து, இது யார் என்ன பண்றது, வா கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆத்துக்குவான்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துன்னு போறார். இழுத்துன்னு போயிட்டு பஞ்சாயத்து தலைவர் அவர் தான் ஒரு இதுக்கு ஒரு செட்டில் பண்ணணும், அவர்கிட்ட ஒரு தீர்ப்பு கேட்போம். அவர்கிட்ட போனா அவர் சொல்றாராம், வா துக்காராமா நீ பண்ணது தப்பு, அவரு இப்ப நீ அவருக்கு வந்து ஏதாவது நஷ்டஈடு கொடுக்கணுமே, 30-40 ஏக்கருக்கு நான் நஷ்டஈடு கொடுக்கணுமே அவர் சொல்றாரு. 30-40 ஏக்கர் நஷ்டஈடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பக்கு இருந்தா நாயா இங்க வந்து வேலைக்கு வர போறேன். 30-40 ஏக்கர் நிலத்தோட பேக்கப் எனக்கு இருந்ததுன்னா நான் ஏன் இவர்கிட்ட வேலைக்கு வர போறேன், எனக்கு அது வழி இல்லைன்னு வேலைக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 100 சவுக்கடி அடிங்க, அது வேணா கொடுங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. உடனே அவன் சொல்றான், யா உனக்கு நான் சவுக்கடி கொடுத்து அதனால எனக்கு என்ன லாபம், என் போன திரவியம் போனது தானே, இல்ல நீங்க ஒரு 200 சவுக்கடி வேணா கொடுங்க வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல இதெல்லாம் சரி வராது, நீ சரி வர மாட்டேன், வா ராஜா கிட்ட வா, ராஜா கிட்ட போனாதான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. உடனே ராஜான்னு சொன்னோடனே இவரு சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் ராஜா கிட்ட விட்டு கூட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன நினைச்சுக்கிறான், ராஜான்னு சொன்னா பயம் போல இருக்கு இவருக்கு, ஒரு மிரட்டி பாக்குறான். நீ ராஜா கிட்ட வா, ராஜா கிட்ட போனாதான் நீ பண்ண தப்புக்கும் சரியான தண்டனை கிடைக்கும், எனக்கு ஏதாவது நஷ்டஈடு கிடைக்கும். இல்ல இல்ல நீங்க எனக்கு ஒரு 500 சவுக்கடி வேணா அடிச்சுக்கோ, ராஜா கிட்ட கூட்டு போகாதீங்க. ராஜான்னா பயப்படுறான்னு நினைச்சுட்டா அவருக்கு பயம் இல்லையா, என்னன்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா யாரு, சிவாஜி மகாராஜ். சிவாஜி மகாராஜ் வந்து துக்காராம சுவாமிகளோட சிஷ்யன், இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி, நம்ம சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை திரும்ப நிரூபணம் பண்ண சக்கரவர்த்தி இல்லையா. இன்னைக்கும் பாரதத்துல இருக்கு, பிரத்யேகமா மகாராஷ்டிர தேசத்துல பார்த்தோம்னா சிவாஜி மகாராஜாவை கொண்டாடாத ஆளே கிடையாது இல்லையா. எப்பேற்பட்டவர் சக்கரவர்த்தி, அவருக்கு 2 குரு, ஒன்னு சமர்த்த ராமதாச சுவாமிகள், ஜெகத்குரு துக்காராம் சுவாமிகள், இந்த 2 குரு அவருக்கு. அந்த ராஜா வந்து இந்த துக்காராம சுவாமியோட சிஷ்யன். இவர் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினு தெரிஞ்சதுன்னா ராஜா முதல்ல இவன் தலையை வெட்டி விடுவான். இவர் கூட்டு போகாதுன்னு சொன்னது காரணம் என்ன, ராஜா மேல பயம் இல்ல, போனா இவனுக்கு ஏதாவது சிரமம் வந்துருமோன்றதுக்காக ராஜா இதை கூட்டு போகாத அப்படிங்கிற. உடனே இவன் சொல்றான், நீ என்ன பெரிய துக்காராம் சுவாமிகளா, இன்னும் ராஜா என்ன பெரிய இவர் துக்காராம்னு ஒருத்தருக்கான்னு தெரியுமே, இவர் தான் துக்காராம்னு தெரியல, நீ என்ன பெரிய துக்காராம் சுவாமிகளா நீ இப்படி சொல்றோன்னே, மன்னிக்கணும் அடியன் தான் துக்காராம் அப்படின்னு சொல்ற. சொல்லி முடிச்ச உடனே அந்த எஜமானன் ஒரு காலில் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, பேர்பட்ட பிரபு நீங்க, உங்களை போய் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லவே, இல்ல நான் தான் உங்களுக்கு அபசாரப்பட்டுட்டேன்னு. இல்ல நீங்க வந்து என்னோட இதுல வந்து இருந்ததுக்கு எனக்கு தான் பாக்கியம் அப்படின்னு சொல்லவே சொல்றாரு. இல்ல நான் உங்களோட பொருள் எல்லாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30-40 ஏக்கர் நிலத்தை இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே அப்படின்னு சொல்லவே அவன் சொல்றான், நான் நிஜமானனும் அப்படி இல்லைன்னா, நீங்க எப்பேற்பட்ட பாகவதோத்தமர், எப்பேற்பட்ட சாது, உங்களோட சரணம் என்னோட பூமியில பட்டுதே, அந்த பாக்கியத்துக்கே நான் என்ன வேணா கொடுக்கலாம், போனா போட்டு 30 ஏக்கர் 40 ஏக்கர் சாகுபடி தானே போனா போறது, திரும்ப
விவசாயம் பண்ணா வந்துவிடும். நான் உங்களோட பாதம் ஸ்ரீபாதம் என்னோட பூமியில உங்களோட சரணம் பட்டது, இதுக்கு மேல எனக்கு என்ன பெரிய பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் பெரிய தனவான். அவனோட இன்னொரு விவசாய நிலத்திலேருந்து ஒரு வண்டி ஃபுல்லா கரும்பு எடுத்து கரும்பை ஃபுல்லா கட்டி இவரோட மாட்டு வண்டியில ஏற்றி உட்கார வச்சு மாட்டு வண்டியில போட்டு நீங்க 30 நாளா இங்க இருந்து கைங்கரியம் பண்ணதுக்கு ஏதோ அடியனால முடிஞ்ச ஒரு கிருத்தஜ்ஞ உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி கரும்பு எல்லாம் வண்டியை ஏற்றி ஒரு அனுப்புறான். அப்படி அமைச்சிட்டு கரும்பு எடுத்துன்னு வர வழியில அவர் என்ன பண்றார், அப்படி ஊருக்குள்ள வரது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கா, எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா சும்மா கிடையாது. சும்மா கேட்டா கரும்பு கிடையாது. நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி. ராமகிருஷ்ண ஹரி சொல்லு, ராமகிருஷ்ண ஹரி சொன்னா ஒரு கரும்பு இந்தா குடிச்சு. நீ ராமகிருஷ்ண ஹரி சொல்லு, ராமகிருஷ்ண ஹரி சொன்னா அவனுக்கு ஒரு கரும்பு. இப்படின்னு ஒவ்வொரு குழந்தைகளுக்கா கொடுத்துட்டு வண்டியில மாட்டு வண்டியில இருக்கிற எல்லா கரும்பு காலையை எடுத்து கடைசியில ஒண்ணுதான் இருக்கு. இப்படி வர வழியிலையும் பஜனை பண்ணிட்டு இருக்கிற வாழ்லாம் கொடுத்துட்டார். இருக்கிற வாழ்க்கெல்லாம் கரும்பெல்லாம் கொடுத்துட்டார். கரும்பு கொடுத்தோடனே வாங்கின குழந்தைலாம் சாப்பிடப்படாதோ, எல்லாம் பட்டினத்தார் மாதிரி கையில வச்சுட்டு ஒரு பஜனை பண்ணிட்டு அவரோட கரும்பு வச்சு குதிச்சுட்டு போகணும். ராமகிருஷ்ண ஹரி பாண்டு குதிச்சுட்டு இருக்கு. ஆத்துக்கு வந்தார். ஆத்துக்கு வந்தா ஒரே ஒரு கரும்பு வண்டியில இருக்கு. இதை உள்ள எடுத்துட்டு போயிட்டு ஆத்துக்காரிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு மகா கோபம் வந்துடுது. ஏன் அப்படின்னா இவர் போய் வேலை கேட்கறத அவ கேட்கறா, உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு கேட்கறா. தனக்கு என்ன வேலை தெரியும்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தனக்கு அந்த வேலையில போய் பார்க்கணும், வேலை பார்க்கணும்னு இது இல்லையா. எனக்கு இந்த வேலை தெரியும் சார், இந்த வேலையில எனக்கு ஒரு முன்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னாதானே சரிப்பா அப்படி வேலை கொடுப்பா. இப்படிதான் வேலை பார்க்கறதுக்கு என்ன வேலை தெரியும்னு சொல்லணும்னு கூட அவர் தெரியலையா. அப்பேற்பட்ட சாதுவா இருந்தா அவருக்கு போய் ஒருத்தர் வேலையும் கொடுத்து ஒரு பொருளையும் இத்தனை பொருளை கொடுத்து இதனால ஏதாவது குடும்பத்துக்கு ஒரு 10 ரூபா வருமானம் பார்த்துட்டு கூடிய சந்தர்ப்பத்தில் நீ இதையும் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப கோபப்பட்டுன்னு என்ன பண்ணா, இந்த ஒரு கரும்பு தானே இருக்கு அப்படின்னு அந்த கரும்பு எடுத்து நேரா துக்காராம் சுவாமி முதுகுல ஓங்கி அடிச்சுட்டா. அடிச்சா சாதாரணமா அடிச்சா என்ன பண்ணணும், ஒருத்தர் கோபம் வருமோன்னு. கரும்பு அடிச்சா கரும்பு ரெண்டா உடஞ்சது. உடஞ்ச கரும்பு கீழே விழுந்தது. உடனே ஒரு கரும்பு எடுத்து பார்த்தாரு. ஆஹா, நம்மகிட்ட இருக்கிறது ஒரு கரும்பு தான். இந்த குழந்தைகளுக்கு எப்படி, இந்த அம்மாத்து குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறது, பிரிச்சு கொடுக்கறதுன்னு தெரியாம இருந்தேன். பாண்டுரங்கன் பாத்தியா, உன்னையும் என்னையும் சாதனமா வச்சுட்டு இந்த கரும்பை உன் கைய ஒரு சாதனமாகவும் என்னோட முதுகு ஒரு சாதனமா வச்சுட்டு அதை அடிக்க வச்சு அதை உடைய வச்சு குழந்தைகளுக்கு பிரிச்சு கொடுத்து நான் பார்த்துட்டியான்னு இவர் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு தாரதாரியா கண்ட ஜலம் வருது. என்னன்னா எப்பேற்பட்ட ஞானியா இருக்காரு நம்ம மாத்துக்கார், இப்பேற்பட்ட சாதுன்னு நினைச்சோம் ஞானியா இருக்காரு, இப்பேற்பட்ட ஞானிய போய் நம்ம போய் அடிச்சுட்டோமேன்னு அன்னிலேருந்து அந்த அம்மா வாத்துக்கார் ஒண்ணுமே சொல்றது இல்லையா. இவர் பாட்டுக்கு திரும்ப பழையபடி பஜனை பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டாரு. இப்படியா காலம் போயிட்டே இருக்கு. இவர் 100 கோடி 40 கோடி அபங்கம் எழுதினார். முதல்ல ஒரு 60 கோடி, பின்னாடி ஒரு 40 கோடி, 100 கோடி அபங்கம் எழுதியாச்சு. இவரோட காலம் முடிய போறது. இவருக்கு கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம் வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னா, ஏதோ மரணம் அடைஞ்சாலாம் சொல்லல அவரோட சரித்திரம். அந்த தேகூல அவ இருக்கக்கூடிய ஊர்ல இந்திராணி நதிக்கரை பக்கத்துல அவளோட பாண்டவங்க கோயில் பக்கத்திலேயே இவர் சொல்றாரு. ஒரு கடைசி காலம் எப்படின்னா பங்குனி மாசம் கிருஷ்ணபக்ஷ திதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாவா. கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடிய தித்திய திதியில பங்குனி மாசத்துல கார்த்தால 10 மணிக்கு சூரியன் நின்னா பிரகாசமா இருக்கு. பங்குனி மாசம் சித்திரை பங்குனி சித்திரம்லாம் கொஞ்சம் சூரியன் பிரகாசமா தான் இருக்கும். 10-10:30 மணி சமயத்துல சூரியனோட பிரகாசம் மந்தமாயிட்டே இருக்கான். இருட்டுற மாதிரி மந்தமாயிட்டே இருக்கு. ஏண்டா அப்படின்னா சுவாமி பாண்டுரங்கன் பகவான் வைகுண்டநாதன் அங்கேருந்து கருடன் மேல ஏறிட்டு இவர் ஆய்ச்சின்னு போறதுக்காக வர வந்தா பகவானோட கிரீட்டம் அந்த சூரியத்தோட கிரணத்தை மறைக்கிறதா. பகவானோட கிரீட்டம் சூரிய கிரணத்தை மறைக்கிறது. அவரோட சங்க சக்கரம் சூரியனோட கிரணத்தை மறைக்கிறது. எல்லாத்தையும் கிரணத்தெல்லாம் மறைக்கவே என்னமோ ஊரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னு எல்லாரும் ஒண்ணு கூடினா அந்த சந்தர்ப்பத்துல தன்னோட ஆத்துக்காரி குழந்தைகள் தான் கூட இருக்கக்கூடிய சாது வர்க்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹரி மேல ஹரி வந்துட்டாங்க. இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு போறதுக்கு வந்துட்டாங்க. ஆயிடுச்சுன்னு போறதுக்கு வைகுண்டநாதன் வைகுண்டத்துல வந்துட்டான். எப்படி வந்திருக்கான்னா சங்க சக்கரத்துல கதாதாரியா வந்திருக்கான், கருடனோட வந்திருக்கான்.
பிரபு வந்துட்டான், நான் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு வரேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சரீரத்தோட சுவாமியோட அந்த வைகுண்ட அந்த கருட வாகனத்தை ஏறிண்டு இங்க துகாராம் சுவாமிகள் போற இந்த சரீரத்தோட ஒரு காலகதி ஆயிட்டாருன்னா மரணம் அனுச்சாரு. இந்த மனுஷ சரீரத்தோட போனவான்னு கேட்டா ரொம்ப அபூர்வம். ஒரு 4 பேர் 5 பேர் வேணா சொல்லலாம் மனுஷ சரீரத்தோட அங்க போனாருன்னு. இதே மாதிரி திருப்புகழ்ல ஒரு பக்தர் இருக்கார், இந்த மாதிரி மனுஷ சரீரத்தோட போனாலும் துகாராம் சுவாமிகள் பாட்டு தன்னோட சாதுக்கள்கிட்ட தான் சொல்லிட்டு மேலே போய் கருட்டு மேலே பகவானோட வைகுண்ட லோகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல தன்னோட தம்புராவையும் செப்பலா கட்டியும் மேலே தூக்கி போட்டாலாம். இன்னைக்கு அதை வச்சுட்டு இன்னைக்கும் பார்த்தேன்னா இந்த மகாராஷ்டிரா தேசத்துல ஆஷாட மாசம் வைகுண்ட ஏகாசி இந்த சந்தர்ப்பத்துலலாம் வார்க்கரி யாத்திரைன்னு போவா. இன்னைக்கும் பார்த்தேன்னா நிறையா 215 கிலோமீட்டர் நடந்தே தான் போவா. நாம சங்கீர்த்தம் ஏகநாமா தான், புதுசு புதுசா நாம ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி நாமா சொல்லிட்டு பண்டரி யாத்திரை போவா. இப்படின்னு அகோராத்திரம் நடந்துட்டே இருப்பா. 215 கிலோமீட்டர் நடப்பான். இப்பேற்பட்ட ஒரு பிரபு தன்னோட மனுஷ சரீரத்தோட இந்த பூமியிலேருந்து சாட்சாத்து வைகுண்டநாதன் வந்து தன்னோட கருடன் மேல வந்து ஒருத்தர் அழைச்சின்னு போனான்னு சொன்னா ஜெகத்குரு துகாராம் சுவாமிகள். அப்பேற்பட்ட பிரபு அவர் வந்து ஏற்பட்ட அபங்கம் பண்ணியிருக்காரு. அவரோட அபங்கங்கள்லாம் அவர் எப்பயாவது பண்டரிபுரம் போறது கூட தான் தனியா போக மாட்டார். ஜய ஜாய தூ பண்டரி ஹோயா ஹோய தூ வார கரி. அவங்க சாதுக்கள் எல்லாமே சேர்ந்து போவோம். எங்க போவோம்னா வைகுண்டத்துக்கு, பூ வைகுண்டத்துக்கு போவோம், பண்டரிபுரத்துக்கு போவோம். ராமகிருஷ்ண இப்படிதான் கூப்பிட்டு இருக்கா. இன்னைக்கும் அந்த ஊர்ல தேசத்துல அப்படி இருக்கு. அப்பேற்பட்ட பாக்கியம் பாக்கியம் அப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவர். அதனாலதான் அவர் ஜெகத்குரு துகாராம் சுவாமிகள்னு சொல்றார். சுவாமி சாட்சாத்காரமா பிரத்யட்சமா பார்த்து சுவாமியோட போய் ஐக்கியமானவர். அவர் ஐக்கியமானது எல்லாரும் பிரத்யட்சமா பார்த்து இன்னைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அவரோட அந்த பங்குனி மாசம் கிருஷ்ணபக்ஷ திதிக திதியில இன்னைக்கு அங்க வந்து அவருக்கு உற்சவங்கள்லாம் நடக்கிறது. சுவாமி வைகுண்ட துகாராம சுவாமி வைகுண்ட போன தினம்னு சொல்லி இன்னைக்கும் உற்சவங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பக்தர், அப்பேற்பட்ட ஒரு பக்தரை ஸ்மரிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் இன்றைக்கு இதுவும் ஸ்திர வாசரம் சனிக்கிழமையில ஒரு பாக்கியம். அவரோட நாம சங்கீர்த்தன அவரோட அபங்கத்துல நிறைய இருக்கு. அதுல எப்ப போனாலும் தனியாவே போகாம ஜெய ஜாயத்தூ பண்டரி ஹோய ஹோயத்தூ வார்கரி அப்படிதான் எல்லாருமா சேர்ந்து போவோம், வார்கரி பண்ணுவோம், சந்திரபாகையில ஸ்நானம் பண்ணுவோம், புண்டலீகாச்சே தரிசன சந்திரபாகையில ஸ்நானம் பண்ணி புண்டலீகனை தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணி பாண்டுரங்கன்னு அப்படிதான் அனுபவிச்ச பக்தர். அப்பேற்பட்ட பக்தரை வந்து ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய தினம்.